வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக நம்ம க்ரீம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்டன்ட் விப்டு க்ரீம் ரெசிபிங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாங்க. இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிற விப்டு க்ரீமுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் விப்டு க்ரீம், அதாவது விப்டு க்ரீம் பவுடர் எடுத்துக்கணும். நான் பேக்கர்ஸ் பிராண்டில் வந்து விப்டு க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் எம்டி பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அதாவது இந்த பவுலுக்குள்ளே இந்த பேக்கெட்டை வந்து எம்டி பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து விப்டு க்ரீம் பவுடர். இது வந்து 50 கிராம் இருக்குங்க. இதோட ரேட் வந்து 60 ருபீஸு. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, ரேட் வந்து மாறும். ஆனால் இது வந்து 50 கிராம் சேஷம் இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 50 கிராம் பவுடருக்கு வந்து நம்ம கொஞ்சம் பால் சேர்த்திக்கணும். நான் வந்து பசும்பால் தான் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து பசும்பால் ஒரு 100 ml எடுத்துக்கிறேன். 100 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் சேர்த்திட்டு ஒரு விஸ்க் வச்சு, நான் ஹேண்ட் விஸ்க் தான் வச்சுருக்கேன், அதை வச்சு தான் கலந்து விடுறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரிமைனிங் பாலை வந்து சேர்த்திடலாம். 50 கிராம் விப்டு க்ரீம் பவுடருக்கு 100 ml பால். இதை வந்து அந்த விப்டு க்ரீம் பாக்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பாக்ஸ்லேயே வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணாலே போதும். சில பாக்ஸஸில் வந்து எவ்வளோ மில்க் ஆட் பண்ணுமா இல்லை வாட்டர் ஆட் பண்ணுமான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து மில்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பிளண்டாக இருக்குது, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்திக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ஃப்ரீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரீசரில் வைங்க 15 மினிட்ஸ். இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறேன். பீட்ரு யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் மேனுவல் பீட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும், பொறுமையாக பண்ணணும். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா பீட் பண்ண உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து நல்லா எலும்ப ஆரம்பிக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. நம்ம இன்னைக்கு வந்து எல்லாம் கலந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பண்ணோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பவுலை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம் எல்லாம் போட்டு பவுடரு பால் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரியும் பீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட், ஒரு பவுல் நிறைய ஐஸ் க்யூப்ஸை வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சின்ன பவுலை வச்சு அதில் இந்த பவுடரும் அந்த பாலும் சேர்த்து அதுலேயும் பீட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நியர்லி வந்து எனக்கு வந்து 2 மினிட்ஸ் ஆக போகுது. நான் பீட் பண்ண அந்த க்ரீம் வந்து நல்லா எலும்பிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 மினிட்ஸ் ஆனன்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு நம்ம இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஸ்பீடை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண அந்த பீட்டிங் இதுவும் வந்து ரைஸ் ஆகும், உங்களுக்கு க்ரீமும் நல்லா எலும்பி வரும். நியர்லி இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் எனக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கேக்கோட அந்த ஃப்ராஸ்டிங் வந்து நல்லா ப்ளஃபியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நியர்லி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த க்ரீம் நம்ம எடுத்தாலுமே அந்த ஷார்ப்பாக நிற்கிது பாருங்கள், அந்த பீக் மாதிரி நிற்கிது பார்த்துங்க. கீழே ஒழுகலை, ஆனால் ஷார்ப்பாக அந்த பாயிண்ட் மாதிரி நிற்கிது இல்லையா, இந்த ஸ்டேஜ் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம பீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு நியர்லி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன்.
இது வந்து நான் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றி இதை நான் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். நம்ம வந்து ஐஸ்கிரீமோ இல்லை கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது எப்போ தேவையோ அப்போ இதை வந்து நம்ம எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் விப்பிங் க்ரீம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இந்த வேலை முடிஞ்சிடும், ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிருங்க. இதை இப்போ கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 45 மினிட்ஸில் இது வந்து நல்லா செட் ஆயிரும். செட் ஆன பிறகு நம்ம பைப்பிங் பேக்கில் யூஸ் பண்ணி கரெக்டாக வருதாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்து நான் டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் பைப்பிங் பேக்கில் வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நம்ம இதை வந்து எப்படி கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நாசில் ஃபிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நாசிலை ஃபிட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இது கரெக்டாக அந்த ஷேப் வருதா, அதாவது செட் ஆகுதா விப்பிங் க்ரீம்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதுக்காக நான் இந்த ஒரு டெமோ மாதிரி தான் காமிக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி. நம்மளோட இன்ஸ்டன்ட் விப்பிங் க்ரீம் வந்து நம்ம வீட்டிலே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி நம்ம கேக்கை வந்து ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணியும் கலர் கலராக டெக்கரேட் பண்ணலாங்க. இந்த மாதிரி க்ரீம் வச்சு கேக் செஞ்சு கொடுத்து பாருங்க, குழந்தைங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இது கேக் மட்டும் இல்லை, நீங்கள் ஐஸ்கிரீம் கூட இதில் பண்ணலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you.